ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கலைப்பினி இல்லாத ராஜாய நமக. ஓம் அப்படியே ஒண்ணுங்க ரைட். engineer and Tiruchi manager. So ஹாய் ஹலோ வணக்கம். இது நான் உங்கள் பாபு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உலக தமிழர்கள் அனைவருக்கும் என்னோட முதற்கன் வணக்கம் சொல்கிறேன். ஈமக் நேர்களுக்கு என்னோட நெஞ்சாத நன்றிகள். இன்றைக்கி நம்ம எங்கே இருந்துகிட்டு இருக்கோம்னா, டைம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11:35 ஓகேங்களா, நைட்டு 11:35. ஸோ நம்ம சென்னையில் நம்ம ஆஃபீஸில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம ஆஃபீஸில் இருந்து நம்ம எங்கே ட்ராவல் ஆகி போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருச்சிக்கு ட்ராவல் ஆகி போக போகிறோம். சமயபுரம் பக்கத்தில். இந்த திருச்சி சமயபுரம் பக்கத்தில் வந்து நம்ம வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நாளைக்கு காலையில் பூஜை போட்டு ஆரம்பிக்கிறோம். அண்டு அக்ரிமெண்ட் சைனும் நாளைக்கு காலையில். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. அண்டு அப்படியே தொடர்ச்சியாக நம்ம எங்கே ட்ராவல் ஆகிறோம் அந்த எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து 5 hours ட்ராவல் காட்டுது. நம்ம போகிற வழியில் என்னென்ன பார்க்க போகிறோம், எப்படி போக போகிறோன்னு தெரில. ஒரே ஸ்வெட்டு. நல்லா ஃபுல் ஒர்க் இருந்து, ஏன்னா இன்னும் ப்ராப்பரான ஸ்டாஃப்ஸ் வந்து இன்னும் நம்ம ரெக்ரூட் பண்ணுவேன் சென்னைக்கு. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லா ஸ்டாஃப்ஸையும் ரெக்ரூட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் ரெக்ரூட் பண்ணிட்டு தான் நம்ம சென்னையிலேருந்து ரிலீவ் ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே லைவ் அப்டேட்ஸ் ஓகேங்களா. இங்கே எதுவுமே பொய் இல்லை, உண்மையை அப்படியே கொடுத்துட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து என் வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். அண்டு டெஃபினட்டாக மக்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக கால் பண்ணுங்கள். நைட்டு எந்த டைமில் கால் பண்ணாலும், விடிய காலில் கால் பண்ணாலும், நடு ராத்திரி கால் பண்ணாலும் நான் ஃபோன் அட்டன் பண்ண தான் செய்கிறேன். ஸோ யாராக இருந்தாலும், எப்பமா இருந்தாலும், எங்கே இருந்தாலும் கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கிடுங்க அண்ட் யூஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் உளுந்தூர்பேட்டை தாண்டி போயிட்டுருக்கோம். திருச்சி சமயபுரம் தாண்டி தான் நம்ம லொக்கேஷன் இருக்கு. இன்னும் கரெக்டாக ஒரு 1 hour 50 minutes. ஆமாம், 1 hour 50 minutes இருக்கு. ஆக்சுவலாக 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் வண்டியை நிறுத்தி ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். என்னால், ஏன்னா தொடர்ந்து ஒரு 3-4 நாளாக தூங்கலை பார்த்தீங்களா. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ வண்டியை நிறுத்தி ஃபேஸ் வாஷ் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து நமக்கு பேச்சு துணைக்கு யாராவது இருந்திருப்பாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. ஸோ பேச்சு துணைக்கும் யாரும் இல்லை. ஸோ பாட்டு வந்து நல்லா சவுண்டு வச்சுட்டு பாட்டை கேட்டுட்டு அப்படியே நானும் சத்தம் போட்டு பாடிட்டே போகிறேன். ஏன்னா கண் ஆட்டோமேட்டிக்காக சொக்குது. ரொம்ப ஒரு டேஞ்சர் தான். ஆனால் இருந்தாலும் கரெக்டாக 6 o'clock வந்து அங்கே நமக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. 6:30 to 7:30 நல்ல நேரம்னு சொன்னாங்க. நம்ம 6:30க்கு ரீச் ஆனாலும் ஓகே. ஆனால் இருந்தாலும் நம்ம போகிற போக்கில் எங்கேயாவது வண்டியை நிறுத்தி விட்டு தூங்கிடக்கூடாது பார்த்தீங்களா. ரொம்ப டயர்டாக இருக்குது. டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 ஹவர்ஸில் நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். நல்லா முடியலைங்க. ஏன்னா இந்த சென்னையில் நம்ம ஆஃபீஸு ரெடி பண்ணிவிட்டு அது அந்த ஒர்க்கில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தடுத்து தொடர்ந்து சென்னை, காஞ்சிபுரம், அப்புறம் காஞ்சிபுரத்தில் வாலாஜாபாத் ஏரியா, சென்னையில் அம்பத்தூர், குன்றத்தூர்,
அப்புறம் செம்பாக்கம், அப்புறம் வண்டலூர், அப்புறம் ஏற்கனவே கரண்டில் ரன்னிங்கில் போயிட்டுருக்க சைட்ஸு, அங்கே சைட் விசிட் போனது. அப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வண்டி ஓட்டிகிட்டே தான் பேசிகிட்டு இருக்கேன், கேமராவை பார்க்கல, ரோடை பார்த்து ஓட்டிகிட்ருக்கேன். அப்புறம் தூத்துக்குடி, இப்படி இந்த லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப டென்ஷன் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த ஒர்க்கை பார்த்துட்ருக்கேன். அது நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கல, அதுதான் பிரச்சனை. ஸோ ரெஸ்ட்டு கிடைச்சிருக்கோன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செய்ய போகிறோம்னு தெரில. எப்பவும் கண் அப்படியே சொருக தான் செய்யுது. லாஸ்ட் 3 டேஸாக ஷேவ் கூட ஒழுங்காக பண்ணலை. ஸோ இன்றைக்கி அவசரமாக நைட்டு சைட்டுக்கு கிளம்புறதுனால க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு அந்த மீசையை ட்ரிம் பண்ண கூட முடியல, டைம் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு கஸ்டமருக்கு வந்து கமிட்மெண்ட் கொடுக்குறோன்னா அந்த கமிட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். ஸோ தெளிவாக பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சைட்டுக்கு போய் மேற்கொண்டு பேசலாம். ஏன்னா இனி வீடியோ எடுக்க என்னால் முடியலை, டைமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ சைட்டில் போய் பார்க்கலாம். நல்லா தூக்கம் வருதுங்க. இனி ப்ராப்பராக ஒவ்வொரு சைட்லேயும் நம்ம வந்து இப்போ திருச்சி சைட்டை மறந்துட்டேன் பார்த்தீங்களா, எல்லாமே சொன்னேன். திருச்சி சைட்டும் திடீர்னு அவங்க ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, அக்ரிமெண்ட் போடுற அன்னைக்கே பூமி பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அக்ரிமெண்ட் ஒரு நாள், பூமி பூஜை ஒரு நாள், அப்புறம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது அன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே தான். இல்லைன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஏன்னா நிறைய ஒர்க் வருது பார்த்தீங்களா. ஸோ எல்லா பக்கமும் தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு டீம் இருக்காங்க கீழே, அவங்களும் ஒரு சைடு போகிறாங்க. இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்குங்க. பைக்கில் போனால் தூக்கம் வராது மேக்ஸிமம். காரில் போகிறதுனால ஏசி போட்டிருப்போம், அப்படியே அந்த சில்னஸில் ஆட்டோமேட்டிக்காக கண்ணெல்லாம் சொருகுது. ஃபுல்லாக இந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது அப்படி இப்படின்னு அதில் கொஞ்சம் பிஸி. ஓகே, பார்ப்போம். நம்ம தொடர்ந்து என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை கொடுத்துட்ருக்கேன். என்னால் டெஃபினட்டாக உங்கள் பணம் மிச்சமாகுங்க. அதனால தான் நான் அது ஒரு கான்செப்டாக எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுவரை அதை கரெக்டாக போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அன்பழகன் சார் இதுவரை கிட்டத்தட்ட 730 பாயிண்ட் பார்த்துருக்காங்க. தூக்க கழகத்தில் என்ன பேசுகிறேன்னே தெரில, பார்த்துருக்காங்க. அதில் ஆல்ரெடி 6 பாயிண்ட் ஃபெயிலியர்னு நான் சொல்லியிருப்பேன் நிறைய மக்கள்கிட்ட. இப்போ 7வது பாயிண்ட்டு ஃபெயிலியராக என்ன ஏதுன்னு தெரியலை. அந்த கஸ்டமர் எனக்கு ஃபோன் பண்ணி தப்பாக பேசிட்டாங்க. நான் அந்த கஸ்டமர்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்கிறேன், அவங்க கேட்கல. அதே மாதிரி அந்த கஸ்டமர்கிட்ட நான் வேணா வாய்ப்பு இருந்தேன்னா அந்த பேசின அந்த ஆடியோ கிளிப்பிங்ஸை வேணா இதில் இணைக்க முடியும்னா இணைக்கிறேன். அவங்கள்ட்ட நம்ம தெளிவாக தான் சொன்னோம் எல்லா விஷயமும். அவங்க என்னைக்கு பாயிண்ட் பார்த்தாங்க, என்னாச்சு, அவங்க அன்பழகன் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். சார் அது என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். அவருக்குமே தெரியல. டிசம்பர் மந்த் எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. பாயிண்ட்டு நம்ம டீம் பார்த்தாங்களா என்ன டீட்டெயில்ஸ் அது எனக்கு சரியாக தெரியல. அது சண்டேங்கிறனால ஆஃபீஸில் இல்லை, வீட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு அதை செக் பண்ணுவாங்க. நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன். வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த கஸ்டமர் என்கிட்ட பேசின ஆடியோவையும் கொடுக்குறேன். ஏன்னா எனக்கே கோபம் வந்துட்டுங்க. ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு, எதுவுமே அவங்க சொல்லலை. சரி, உங்கள் டீம் வந்தாங்கன்னு சொன்னாங்க.
அவங்கள்ட்ட கேட்குறேன், சரிங்க சார் டீம் வந்தாங்க, எந்த டீம் வந்தாங்க, டீம் வந்தவங்க பேரை சொல்லுங்க. அதுவும் தெரியல. வந்தாங்க 4 பேர் வந்தாங்க, 4 பேர் வந்தாங்க. ஆக்சுவலாக 5 பேர் 6 பேர் வருவாங்க, 4 பேராக டீமாக போனது கிடையாது. அவங்க என்னன்னு தெரியல. ஒரு நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்த மாதம் போர்வெல் ஃபெயிலியர் ஆன ஒரு நபருக்கு வந்து பாயிண்ட் பார்த்து போர் போட போகிறோம். ஸோ எல்லாமே தெளிவாக பண்ணிட்டு இருக்கேங்க. எந்த பக்கமும் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டாக தெளிவாக பார்த்து 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 பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் நான் தெளிவாக கொடுத்துட்ருக்கேன் மக்கள்கிட்ட. இல்லைங்க என்னால் முடியலை, தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. நான் சைடில் போய் பேசுகிறேன், டைம் இல்லை. கொஞ்சம் வேகமாக வேறு போகண்டிருக்கு. இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுனால வேகமாக போக முடியல. ஓகே, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. இப்போ ஆக்சுவலாக விடிய காலில் மணி 5:29 கரெக்டாக நம்ம சமயபுரம் டோல்கேட்டு ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து 30 மினிட்ஸ் தான். ஆல்மோஸ்ட் நம்ம சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துட்டோம். 6 மணிலேருந்து 7:30 வரை நல்ல நேரம்னு சொன்னாங்க. நம்ம இந்த ரூட்டில் வந்துட்டுருக்கோம், சென்னையிலேருந்து இந்த பக்கம் வந்துட்டுருக்கோம். நம்ம இன்ஜினியர் அப்புறம் லேபர்ஸ் அவங்க எல்லாருமே, அப்புறம் திருச்சியில் உள்ள மேனேஜர், ஆஃபீஸ் மேனேஜர், அவங்க எல்லாருமே அந்த ரூட்டில் வந்துட்டுருக்காங்க. அந்த ரூட் மீன்ஸ் சவுத் சைட்லேருந்து வந்துட்டுருக்காங்க, கன்னியாகுமரி அந்த ஏரியாவிலேருந்து. சமயபுரம் டோல்கேட், இந்த சமயபுரம் டோல்கேட் பக்கத்தில் ஒரு ரூமில் நம்ம தங்கியிருந்தோம். அது பைக்கில் வரும்போது ரொம்ப தூக்கம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தங்கணும். இப்போ விடிஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து தூக்கம் வராதுங்க. ஸோ நைட் டைம் தான் நமக்கு தூக்கம் வர்றது ஜாஸ்தியாக வரும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நான் நிறுத்தி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த டோல் ரொம்ப நேரம் நிற்கிறது மாதிரி இருக்கு. சில நேரம் நமக்கு டோல் ஒர்க் ஆகாது, சிக்கலில் மாட்டிக்கிறோம். எடுக்குதான்னு பார்ப்போம். வரல, அந்த எடுத்துச்சு. ஒரு அற்புதமான மார்னிங். நம்ம சைட் இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏரி ஒன்று இருக்கு. அந்த ஏரியை தாண்டி தான் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகிட்டுங்க. ஆக்சுவலாக நம்ம திருச்சி மேனேஜர் வந்து நம்மளே அழகாக பிக்கப் பண்ணியிருக்கலாம். அவங்க நம்ம சாரை பிக்கப் பண்ண சொல்லியிருந்தோம், இன்ஜினியர் சாரை. ஆனால் அவங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பிக்கப் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சின்ன கன்ஃபியூஷன், யார் எந்த பக்கத்துலேருந்து வாரீங்கன்னு தெரியாமல் அவங்க மாற்றி சொல்லிட்டாங்க. நம்மளால தான் பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கலாம். சரி, ஓகே. இன்னும் 3 மினிட்ஸ், கரெக்டாக இன்னும் 3 மினிட்ஸில் நான் சைட்டில் இருப்பேன். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 55. கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிட்டேன். ஏன்னா நல்ல நேரம் வந்து அவங்க சொல்கிற டைமுக்கு வந்து நம்ம போகலைன்னா டெஃபினட்டாக யோசிப்பாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம இன்ஜினியர்ஸும் திருச்சி ரீச் ஆகிட்டாங்க, இப்போ வந்துடுவாங்க. நம்ம சைட்டில் போய் நீ பேலன்ஸை பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 3 மினிட்ஸ் தான். திருச்சி ஸ்ரீ கணேஷ் கார்டன் வீட்டு மனைகள் விற்பனைக்கு உள்ளது. லொக்கேஷன் உள்ள வந்துட்டோம். லொக்கேஷன் பக்கத்தில் இருக்கு. ஆக்சுவலாக ஹவுஸ் ஓனர் வந்து அந்த பில்டிங் கட்ட போகிற அந்த ஓனர் வந்து 5 o'clock நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி நம்ம இன்ஜினியர் சொன்னாங்க. நம்ம இன்ஜினியரும் மார்னிங் 5 o'clock நான் ரீச் ஆயிடுவேன்னு என்கிட்ட சொன்னாங்க. இனி அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு செம டோஸ் இருக்குங்க. ஏன்னா
அவங்க சீக்கிரமா வராங்கங்கிற இதுல தான் நம்ம ஆபீஸ் ஒர்க்கை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டியதாயிருச்சு. இல்லைன்னா நம்மளாவது கொஞ்சம் சீக்கிரமா வந்திருப்போம். ரைட், இந்த ஏரியால நிறைய வீடுகள் புதுசா கட்டிட்டு இருக்காங்க. கணேஷ் கார்டன். லொகேஷன் ஸோ திருச்சியிலையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ யாராக இருந்தாலும் எப்பமா இருந்தாலும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள நண்பர்கள் டெஃபினட்டாக நம்ம ஆஃபீஸ் வந்து துறையூரில் இருக்குங்க, திருச்சி துறையூரில். ஸோ கால் பண்ணுங்க. ஓகே, நம்ம பக்கத்துலேயே வந்துட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போகிற பாதையில் ரோடு இப்போ தான் புதுசாக போடுறாங்க. நம்ம இன்ஜினியர் சார் விசிட் வந்திருந்தாங்க, ஆனால் நம்ம இப்போ தான் வரோம். ஆக்சுவலாக நம்ம வந்து சைட்டுக்கு வந்தாச்சு, நம்ம இன்ஜினியர் அண்டு திருச்சி மேனேஜர். ஸோ எல்லாருமே சைட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த அக்ரிமெண்ட் ப்ராசஸை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இப்போ சைட் மார்க்கிங் நடக்க போகுது. சைட் மார்க்கிங் முடிச்சுட்டு உடனே நல்ல நேரத்துக்குள்ளே நம்ம ப்ராஜெக்ட் சைன் பண்ணி வேலையை ஆரம்பிக்க போகிறோம். அந்த பிளாட்டோட ஓனர் வந்து இப்போ வெளியே போயிருக்காங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்.
இந்தாங்க அவ்வளோதான். அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பு உதவிபெரிய தொண்டரோட கூட்டு கண்டாய் அலையாளி அருவிகளும் ஆயின தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாய் சுவாமியே தனதரும் கல்விதரும் தருமொரு நாளும் தளர்வரியா மனதரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லெண்ணை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கனதரும் பூங்குழல் அபிராமி கடை கண்களே ஆத்தாலை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாலை மாதுளம்பூ நிறுத்தாலை பூவியடங்க காத்தாலை அங்கையர் பாசாங்குசம் கரம் செங்கல் சேர்த்தாலை முக்கண்ணியை தொழுவார்க்கொரு தெரிஞ்சில்லையே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு தொட்டு போடும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் களைப்பினி இல்லாத உடலும் தனமும் தானியம் பகுபதம் சம்பந்த சகல கல்வியோட சகல தோஷ நிவாரணம் ஆகிட்டு காட்டுற அதிசீக்கிர வீடு கிரக பிராப்த சித்தி ரஸ்து கொடுங்க அவட்ட கொடுங்க இடம் கொடுங்க எங்கேயும் ஓடாம நல்லபடியா கூட வச்சுங்க நீ வச்சுங்க பைக்கில் போடுங்க உங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க அதிசீக்கிர கிரக பிராப்தி சித்தி ரஸ்து அதில் வேற யாரும் கிடையாது வேறு பெரியவங்க இருக்கீங்களா அப்படியே எல்லாத்துக்கும் கொஞ்சம் இது கொடுத்துருங்க புத்தி பிராப்த தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை ஆரோக்கிய மேன்மை குடும்ப மேன்மை பிராப்தி சித்தி ரஸ்து நவதானி அந்த குளிக்கி போட்டுக்கலாம் அது என்ன நல்லா பண்ணலாம் செங்கல் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த செங்கல் மட்டும் அதுக்கு ஓனருக்கு டைம் எடுக்கணும் நீனும் அப்படியே கையை வச்சுடுங்க எடுத்து வரதா நீங்கள் எடுத்து கை விடாத இல்லை நீங்கள் சரி வாங்க
நல்ல முறையாக திருச்சியில் வந்து நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டோட்டல் கான்ட்ராக்டாக ஆரம்பிச்சிட்டோம். தம்பி கூட இருக்காங்க. தம்பி தான் திருச்சி மேனேஜர். ஸோ இங்கே நடக்கிற எல்லா ஒர்க்குமே தம்பியோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் நடக்கும். அண்ட் என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் நடக்கும். சரிங்களா? ஸோ திருச்சி ஏரியாவில் வந்து இதுக்கு மேலே யார் வீடு கட்டணும்னு நீங்கள் நினச்சாலும் தயவு செய்து கொஞ்சம் எனக்காக இல்லைங்க, உங்களுக்காக தான். சரிங்களா? எனக்காக நான் என்ன சொல்ல, உங்கள் பணம் மிச்சமாகும். ஒரு முறை ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. நம்ம ஒர்க் முடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் நிறைய நம்ம காமிக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப டயர்டாக வேற இருக்கு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் பாபு. தேங்க்யூ, பபாய், see you. தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய்.